ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கே கிச்சன். நம்ம சேனலில் பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யக்கூடிய மீன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி 1 கிலோ மீனை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். மீன் கழுவும் போது உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனோன்னா அதில் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கு, வெந்தயம் தாளிக்க, புளி ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் 1 கைப்பிடி அளவுக்கு, 10 பல் பூண்டு, 1 வெங்காயம், 1 தக்காளி தாளிக்கிறதுக்கு. அடுப்பில் வாணலி வச்சு 50 ml எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயமும் கருவேப்பிலையும் சேர்க்கணும். என்கிட்ட இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால் வெந்தயம் மட்டும் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு பூண்டை உடனே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வந்தால் போதும், நல்லா வதங்கணும்னு இல்லை. உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஒரு 2 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கிட்டு உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதும். மீன் சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.